ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இதில் வந்து ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றியும், அந்த இன்ஸ்பெக்ஷன் நம்ம வந்து என்னென்ன டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் டெஸ்டிங் வந்து எந்த மெத்தடில் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணணும் அப்படின்றதோடைய டெஸ்டிங் ப்ரொசீஜர் பற்றியும், யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணியும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னாக்க எக்ஸ்பிளேஷன் வந்து, நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் இஸ் த process of inspecting, testing or evaluating a material, component or assemblies for discontinuities or differences in characteristics without destroying the serviceability of a part or system. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ப்ராடக்டை எந்த விதத்துலையும் நம்ம வந்து டேமேஜ் பண்ணாமல் அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் தான் வந்து இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒரு மெட்டீரியலை வந்து எந்த விதத்துலையும் நம்ம அதை டேமேஜ் பண்ணாமல் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் அதனுடைய தன்மைகளையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற முறை தான் இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அழிவில்லாத ஆய்வு என்பது பாகம் அல்லது அமைப்பின் சேவைத்திறனை அழிக்காமல் தொடர்ச்சியின்மை அல்லது பண்புகளில் உள்ள வேறுபாடுகளுக்காக பொருட்கள், கூறுகள் அல்லது கூட்டங்களை ஆய்வு செய்தல், சோதித்தல் அல்லது மதிப்பீடு செய்தல். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னாக்கா அதனுடைய எந்தவித டேமேஜஸும் இல்லாமல் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஃப்யூச்சரில் நம்ம அதை எதுக்காக உருவாக்கணுமோ அதே அப்ளிகேஷனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷனுடைய மெயின் பர்பஸ். ஸோ ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னாக்கா எக்ஸ்பிளேஷன் வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங், இதை ஷார்ட்டாக வந்து ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் விச் யூசஸ் எய்தர் எக்ஸ்ரே ஆர் காமா ரே. ஸோ இதில் வந்து எக்ஸ்ரே இல்லைனாக்கா காமா ரேஸை யூஸ் பண்ணி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேனுஃபேக்சர்ட் காம்பனன்ட் ஐடென்டிஃபைங் த ஃப்ளாஸ் ஆர் டிஃபெக்ட். ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த காம்பனன்டினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எக்ஸ்ரேஸையோ காமா ரேஸையோ யூஸ் பண்ணி நம்ம அதில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸையும் ஃப்ளாஸையும் நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் வந்து ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன். கதிரியக்க பரிசோதனை, இதுதான் வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங் சொல்கிறோம் என்பது உறுதி செய்யப்பட்ட பாகங்களின் உள் கட்டமைப்புகளை ஆய்வு செய்வதற்கும் அவற்றில் உள்ள குறைபாடுகளை கண்டறிவதற்கும் எக்ஸ் கதிர்கள் அல்லது காமா கதிர்களை பயன்படுத்தும் ஒரு அழிவற்ற பரிசோதனை முறை தான் வந்து இந்த ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரேடியேஷன் சோர்ஸ். அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேஸ் பார்த்தோம்னாக்கா ஒன்று எக்ஸ்ரேவாக இருக்கும் இல்லைனா காமா ரேவாக இருக்கும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, ரேடியோலஜி யூஸ்வலி இம்ப்ளைஸ் த ரேடியோகிராஃபிக் ப்ராசஸ் தட் ப்ரொடியூஸ் த பெர்மனன்ட் இமேஜ் ஆன ஃபிலிம் ஆர் பேப்பர். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் டெஸ்டிங் காம்பனன்ட்டுடைய இமேஜை வந்து ஃபிலிம்லையோ பேப்பர்லையோ நம்ம வந்து பெர்மனண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். Radiography is a non-destructive inspection technique where many type of manufactured component can be examined, verified in internal structure as well as integrity of the specimen. It has been expanded usage in industry to inspect not only in weld and the casting but radiography inspection as airbags and canned food products. ஸோ இந்த ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏர்பேக்ஸு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதில் ஏற்படக்கூடிய அதையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அனலைசிஸ் பண்ண முடியும் ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணி. த ஆப்ஜெக்ட்ஸ் விச் கேன் பி எக்ஸாமைன் கேன் ரேஞ்ச் இன் சைஸ் ஷேப்ஸ் ஃப்ரம் மைக்ரோ மினியேச்சர் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் டு மமோத் மிசைல்ஸ் ஆர் மேபி த பவர் பிளான்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மைனூட் பார்ட்லேருந்து பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸையும் டிஃபெக்ட்ஸையும் நம்ம வந்து ரேடியோகிராஃபி சோர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் மூலயமா கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ரேடியோகிராஃபி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, த பார்ட் இஸ் பிளேஸ் பிட்வீன் த ரேடியேஷன் சோர்ஸ் அந்த பீஸ் ஆஃப் ஃபிலிம். ஸோ இதனுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு கீழே நம்ம வந்து அந்த ரேடியோகிராஃபி ஃபிலிம், அதாவது ரேடியேஷன் சென்சிட்டிவ் ஃபிலிம் சொல்லக்கூடிய அந்த ஃபிலிமை வச்சு அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த சைடு வந்து நம்ம வந்து அந்த ரேடியேஷன் சோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ரேடியேஷன் சோர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வழியாக ஊடுருவி அது மூலயமா நமக்கு அந்த ஃபிலிமில் வந்து அதனுடைய சோர்ஸ் வந்து கேப்சர் ஆகும். ஸோ அப்படி கேப்சர் ஆகும்போது பார்த்தோம்னாக்கா இதில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டியில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த மெட்டீரியல் சம் அமௌண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து அந்த ஃபிலிம் மேலே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ அப்படி அதனுடைய கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஃபிலிம்னுடைய அந்த சோர்ஸை வந்து
நமக்கு வந்து அந்த ஃபிலிம் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல காட்டும். ஸோ இதில் நமக்கு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஈவனாக அப்சர்வ் பண்ணி அது மூலயமா வரக்கூடிய அவுட்புட்மே நமக்கு வந்து ஈவனாக வந்து அந்த ஃபிலிமில் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். இதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் கிராக்ஸ் அன்ஈவனாக இருந்துச்சுனாக்கா அந்த அன்ஈவன் வந்து இந்த ரேடியேஷன் சென்சிட்டிவ் ஃபிலிமில் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி ஏற்படக்கூடிய சேஞ்சஸை வச்சு அதில் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் வந்து இதனுடைய மெயின் பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் மேலே இருக்கிறது தான் வந்து ரேடியேஷன் சோர்ஸ். இந்த ரெட் கலரில் ஒரு அம்புக்குறி தான் அந்த ரேடியேஷன் வேவ்ஸு. நமக்கு இந்த டெஸ்ட் பீஸில் வந்து நம்ம அதை பாஸ் பண்ணும்போது இந்த டெஸ்ட் பீஸ் அப்சர்வ் பண்ணது போக மீதி இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரேடியேஷன் சென்சிட்டிவ் ஃபிலிமில் வந்து கேப்சர் பண்ணப்படுது. அப்படி கேப்சர் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் இருக்கிறது வந்து நமக்கு வந்து டிஃபெக்ட். ஸோ அது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தனியாக வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஸோ நம்ம மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டிஃபெக்ட் மட்டும் தனியாக வந்து நமக்கு ஒரு அன்ஈவனாக நமக்கு வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நமக்கு இதில் வந்து டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். So the part will stop some of the radiation, thicker and more denser area will stop more of the radiation. So அந்த ஏரியாவினுடைய அப்சர்ப்ஷன் அண்ட் அதனுடைய அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வெளியில் வரக்கூடிய அந்த ரேடியேஷன் சோர்ஸ் வந்து கேப்சர் ஆகிறது வந்து நமக்கு அமையும். ஸோ அப்படி ஆகக்கூடிய அந்த டெஸ்ட் ஃபிலிமில் இருக்கக்கூடிய கேப்சருடைய டிஃப்ரென்சஸை பொறுத்து நமக்கு அது டிஃபெக்ட் இருக்கா என்னன்றதை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் எலமெண்ட்ஸ் ஃபார் ரேடியோகிராஃபி டெஸ்டிங். ரேடியோகிராஃபி டெஸ்டிங் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் எலமெண்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா எ சோர்ஸ் ஆஃப் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் சோர்ஸ் சச் அஸ் எக்ஸ்ரே மெஷின். ஸோ இதில் வந்து எக்ஸ்ரே மெஷின் அப்படின்றது மூலயமா தான் எக்ஸ்ரே சோர்ஸை வச்சு நம்ம இதை வந்து டெஸ்டிங் கேரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து த ஆப்ஜெக்ட் டு பி ரேடியோகிராஃப் சச் அஸ் த வெல்டுமெண்ட் ஆர் கேஸ்டிங். ஸோ டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து வெல்டுமெண்ட்டாக இருக்கணும் இல்லை கேஸ்டிங்காக இருக்கணும். A recording of viewing device, usually photographic film enclosed in a light tight holder. ஸோ நம்ம அந்த டெஸ்ட் ஃபிலிம் வந்து நமக்கு இதுக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து a quantified radiographer trained to produce the satisfactory exposure. ஸோ இதில் வந்து நமக்கு அந்த ட்ரெயின்டு பர்சன் தான் வந்து நம்ம அந்த டெஸ்ட் ஃபிலிமில் கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை பற்றி நல்லா தெரிஞ்ச ட்ரெயின்டு பர்சன் வேணும். ஸோ அவங்க மூலயமா தான் இது வந்து டிஃபெக்ட்டு, இதுதான் இதனுடைய இது வந்து இதை தான் வந்து டினோட் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எ பர்சன் ஸ்கில்டு இன் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரேடியோகிராஃப். ஸோ ஸ்கில்டு பர்சன் அப்படின்றவர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பெனட்ரேட்டிங் ரேடியேஷன். த ரேடியேஷன் யூஸ்ட் இன் த ரேடியோகிராஃபி டெஸ்டிங் ஆர் எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ். எக்ஸ்ரே காமா ரேஸ் தான் இதில் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணக்கூடியது. தே ஆர் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் சிமிலர் டு த விசிபிள் லைட். Unlike light, however, they have high energy, shorter wavelength and ability to penetrate means it is very higher energy so that it can go inside the material. ஸோ அது வந்து எனர்ஜி அதிகப்படியான ஹையர் எனர்ஜி இருக்கிறதால மெட்டீரியல் வழியாக ஊடுருவி வெளியே போகுது. when the component are subject to the radiography, the radiation travel and transmitted through them in different amounts by different material depending on the radiological densities. ஸோ அந்த மெட்டீரியலுடைய டென்சிட்டிஸை பொறுத்து அது வழியாக ஊடுருவக்கூடிய ரேடியோகிராஃபிக் சோர்ஸுடைய டென்சிட்டி வந்து அமையுது. ரேடியோலஜிக்கல் டென்சிட்டி இஸ் டிட்டர்மைன் த போத் as the density and atomic number and the number of protons in atoms nucleus of the material being imaged. ஸோ இதில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இதில் வந்து லாங் வேவ்ஸ், இது வந்து ஷார்ட் வேவ்ஸு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து லாங் வேவ்ஸு. அதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னாக்கா அதிகமாக இருக்கும். ஷார்ட் வேவோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா லாங் வேவ்ஸ் வந்து ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய ஃப்ரீக்வென்சி வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னாக்கா மைக்ரோவேவ்ஸ், இதை விட இதனுடைய ஃப்ரீக்வென்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட், விசிபிள் லைட் இருக்கும். அதுக்கப்புறமா கம்மியாக போச்சுனாக்கா அல்ட்ரா வயலட் இருக்கும். அடுத்தது எக்ஸ்ரேஸ், லாஸ்ட்டாக பார்த்தோன்னாக்கா காமா ரேஸ். இதனுடைய ஃப்ரீக்வென்சிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனுடைய வேவ் லென்த் அப்படின்றது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து எனர்ஜி வந்து லோ ஃப்ரீக்வென்சிலேருந்து ஹை ஃப்ரீக்வென்சி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹை ஃப்ரீக்வென்சி ரேஞ்சில் இருக்கிறது தான் வந்து எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ். ஸோ இதில் வந்து ஸ்பெக்ட்ரம் டேபிள் ஆஃப் எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ் அப்படின்றதுனாக்கா எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸில் வேவ் லென்த் பார்த்தோன்னாக்கா 0.01லேருந்து 10 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும் எக்ஸ்ரேஸுக்கு. அதனுடைய ஃப்ரீக்வென்சி பார்த்தோன்னாக்கா 3 × 10⁻16 ஹெட்ஸ் டு 3 × 10⁻19 ஹெட்ஸ் வரைக்கும் அதோடைய ஃப்ரீக்வென்சி ஹெட்ஸ் லெவல் இருக்கும்.
ஃபோட்டான் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 120 EV எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 120 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் அதனுடைய ஃபோட்டான் எனர்ஜி வந்து இருக்கும். காமா ரேஸ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அதனுடைய வேவ் லென்த் வந்து லெஸ் தென் 0.01 நேனோமீட்டர். அதனுடைய ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோன்னாக்கா மோர் தென் 10⁻19 ஹெர்ட்ஸ் 10⁻19 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருக்கும். அதனுடைய ஃபோட்டான் எனர்ஜி வந்து 100 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கும். இதான் வந்து காமா ரேஸ். எக்ஸ்ரேஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஹேவிங் வேவ் லென்த் ரேஞ்சிங் ஃப்ரம் 0.01 to 10 நேனோமீட்டர். எக்ஸ்ரேஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படின்றதுனாக்கா X-rays are produced when fast moving electrons emitting from the heated filament by thermoionic emission are suddenly brought to rest by colliding with matter. So இதில் வந்து generation of X-rays வந்து கொடுத்துருக்காங்க. So electrons are accelerated through a potential difference and direct towards the target material. When the electron strikes target at very high velocity, X-rays are produced at the point of the impact and radiated in all directions. The kinetic energy of the accelerated electrons can be converted in 3 different ways. First one, a very small fraction is less than 1% converted into X radiation. So நம்ம ஏற்படக்கூடிய அந்த ஒளி சிதறல் மூலமா 1% வந்து நமக்கு வந்து எக்ஸ் ரேடியேஷன் ஆகும். 99% of energy electron is converted into a heat by increasing a thermal vibration of the atoms of the target. 99% வந்து heat energy வந்து convert ஆகுது. And some of the electrons have sufficient energy to eject orbital electrons from the atom of the target material which are ionized. ஸோ இதான் வந்து ஜெனரேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸினுடைய டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸ்ரே வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. மெக்கானிசம் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா there are 2 different atomic process that can produce X-ray photons. First வந்து Bremsstrahlung. It is a German term meaning that breaking radiation. ஸோ ரேடியேஷனை வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்ற மீனிங் தான் வந்து இந்த வேர்டு. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் ட்ராவலிங் ஏ மெட்டீரியல்ஸ் ஸ்லோவர் ஆர் கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு பை த ஃபோர்ஸ் ஆஃப் த ஆட்டம் இட் என்கவுண்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இன்சிடென்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மூலயமா நம்ம இருக்கக்கூடியதுலேருந்து நம்ம பிரேக்கிங் ரேடியேஷன் அது மூலயமா நமக்கு வந்து எக்ஸ்ரேஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. செகண்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா K shell emission. When the incoming electron gives enough energy to knock K shell electron out of its energy states, then electron high energy can fall into the K shell. So the energy lost by the falling electron showing up in the emitted X-ray photon. Meanwhile, higher energy electrons fall into the vacated energy state in the outer shell and so on. K shell emission produces higher intensity X-rays than the Bremsstrahlung, and the X-ray photon comes out the single wavelength. So both atomic process and occur in the heavy atom of tungsten, which is often the material chosen for the target or anode of the X-ray tube. High energy X radiation அப்படின்றதுனாக்கா examination of thicker section is carried out using high energy X-rays whose energy value is 1 million electron volt or more. So using high energy X-rays possibility of large distance to thickness ratio with correspondingly low geometrically distortion, short exposure time and high production rate can be achieved. Small focal spot size means how much area you are going to cover onto your surface itself, and reduce the amount of high angle scattered X-rays reaching the film, result in radiography with good contrast, excellent penetration sensitivity and good resolution. Example பார்த்தோம்னாக்கா high energy X-ray radiography is currently used to scan intermodal
freight cargo contains in the many countries. ஸோ ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி கண்டெய்னர்ஸில் கார்கோ கண்டெய்னர்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய என்னென்ன இது இருக்குன்றத அதோட இன்டர்னல்ஸில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ஹை எனர்ஜி எக்ஸ்ரே ரேடியேஷன். ஸோ காமா ரேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா தே ஆர் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் அண்ட் த ஹையஸ்ட் எனர்ஜி. ஸோ நம்ம க்ரீன் கலரில் கொடுத்துருக்க வந்து நியூட்ரான், ப்ளூ கலர் இருக்கிறது வந்து ப்ரோட்டான், பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பீட்டா பார்ட்டிகிள் எலக்ட்ரான். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் காமா ரேஸ் அப்படின்றது ஹெவி அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் ஆகவும் காமா ரேஸ் ஆகவும் நியூட்ரான், ஃபோட்டான், பீட்டா பார்ட்டிகிள்ஸ் ஆகவும் நமக்கு வந்து தனித்தனியாக வந்து வருது. ஸோ அது மூலயமா வெளியே வர்றதா நமக்கு வந்து காமா ரேஸ். Gamma rays are emitted from the unstable nucleus. Each isotopes with unstable nucleus will have characteristics nuclear energy levels and intensities for the emitted radiation. In contradistinction to X-ray machines which emit a broad band of wavelength, gamma ray source emit one or few discrete wavelengths. The gamma ray energy level remains constant for a particular isotopes, but the intensity decays with time. Gamma ray source அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா most of the radioactive material used in industrial radiography are artificially produced by subjecting stable material to a source of neutron in a specific nuclear reactor. In this activation process, an extra neutron is introduced to the atom of the social material. As a material rids itself of the neutron, energy is released in the form of gamma rays. Selection of radioisotopes for purpose of radiography is used done on the basis of ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐசோடோப்ஸ் அது எதை பேஸ் பண்ணி பார்த்தாக்கா ஹாஃப் லைஃபு, இன்டென்சிட்டி ஆஃப் காமா ரேஸ் ப்ரொடியூஸ்ட், அதில் வந்து எவ்வளோ அளவு காமா ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது பற்றியும் அதோடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து காமா ரேஸ் சோர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். 4 most popular radiographic sources are cobalt 60 or generally we are calling it as a CO60, thulium 170, cesium 137 and iridium 192. ஸோ பேசிக்காக இந்த சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரியாக்ஷன் மூலிமா தான் நம்ம காமா ரே சோர்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ் ரேஸ் அண்ட் காமா ரேஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தே ஆர் நாட் டிடெக்டட் பை ஹியூமன் சென்ஸ், கேனாட் சி, ஃபீல், ஹியர், ரெக்கக்னைஸ். ஸோ நம்ம மனுஷங்களால் அதை வந்து நம்ம வந்து சென்ஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, கேட்கவும் முடியாது, அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணவும் முடியாது. They travel in straight line as the speed of light. So lightனுடைய ஸ்பீடில் வந்து அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். Their path cannot be changed by electrical or maybe the magnetic field. ஸோ எலக்ட்ரிக்கலாலேயோ மேக்னெட்டிக் ஃபீல்டாலேயோ அதோடைய பாதையை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. They can be diffracted to a small degree at interfaces between two different material. They passes through the matter until they have a chance encounter with an atomic particles. Their degree of penetration depends on their energy and the matter they are traveling and what is the density of the particular material. So they have enough energy to ionize material and can damage or destroy our living cells. So இதனுடைய common properties. Next வந்து flaw orientation. So flaw orientation அப்படின்னாக்கா radiography has sensitivity limitation when detecting the crack. So radiography source வந்து crack defect பண்ணுறதுக்கும் some limitations வந்து இருக்கு. Penetrating radiation see a crack as a thickness variation and the larger the variation the easier the crack is to detect. When the path of the ray is not parallel to a crack and thickness variation is less and the crack may not be visible.
ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேடியேஷன் சோர்ஸ் நம்ம வந்து அந்த இருக்கிற டிஃபெக்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதனுடைய ஸ்ட்ரெயிட் வேவ் மூலயமா அது ஈஸியாக டிடெக்ட் ஆகி நமக்கு வந்து கிராக் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுவே அதை நம்ம வந்து சம் பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த இடம் வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து டிடெக்ட் ஆகாது. ஸோ இதில் வந்து மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அதனுடைய ஃப்ளா ஓரியன்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Imaging modalities. So several different imaging methods are available to display the final image of industrial radiography. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேடியோகிராஃபிக் சோர்ஸை வச்சு நம்ம கேப்சர் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் அப்படின்றது வந்து வேரியஸ் டைப்ஸில் வந்து கேப்சர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா ஃபிலிம் ரேடியோகிராஃபி, அடுத்தது ஒன்று வந்து டிஜிட்டல் ரேடியோகிராஃபி. டிஜிட்டல் ரேடியோகிராஃபியில் வந்து கம்ப்யூட்டர்ட் ரேடியோகிராஃபி சிஆர் அப்படின்னும், ரியல் டைம் ரேடியோகிராஃபி ஆர்டிஆர் அப்படின்னும், டைரக்ட் ரேடியோகிராஃபிக் இமேஜ் டிஆர் அப்படின்னும், கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி சிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஃபோட்டோகிராஃபி ரேடியோகிராஃபியில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிலிம் ரேடியோகிராஃபி. இட் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் இமேஜிங் medium in industrial radiographic film. In this method, a two-dimensional latent image from the projector radiation is produced in the sheet of the film that has been exposed to the unabsorbed radiation passing through a test piece. The film must be protected and visible light just like X-rays and gamma rays can expose film, hence it is loaded in a light proof castle in a dark room. The castle is then placed in the specimen opposite to the source of the radiation. In this image to be viewed and developed in the dark room process or photographing in the development. ஸோ நமக்கு வந்து ரேடியோகிராஃபிக் ஜென்ரேட்டர் மூலயமா ரேடியோகிராஃபிக் சோர்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்பெசிமென் மேலே கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம அந்த ஃபிலிமை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணும்போது இது வந்து டார்க் ரூமில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது எக்ஸ்டர்னல் லைட் சோர்ஸ் நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படி கேப்சர் பண்ண அந்த இமேஜை வந்து நம்ம அப்புறமா வந்து டெவலப் பண்ணும்போது அதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குதோ அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம கிராக் அப்படின்றப்போ இந்த மாதிரி லைன் மாதிரியானதும், போர் அப்படின்றது வந்து ஹோல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு ஷேடும், அடுத்தது வந்து சேனல், அடுத்தது வந்து ஹோல்ஸ் போர் அது சின்ன சின்னதாக ஏதாவது ஓட்டை இருக்கா அப்படின்றதும், பெரிய ஹோல்ஸ் இருக்கா அப்படின்றதும் வந்து இதில் கேப்சர் ஆகக்கூடிய இமேஜை நம்ம டெவலப் பண்ணி பார்க்குறது மூலயமா டிஃபெக்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரேடியோகிராஃபிக் ஃபிலிம். ஸோ ரேடியோகிராஃபிக் ஃபிலிமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம்னாக்கா காம்போசிஷன் ஆஃப் எ ரேடியோகிராஃபிக் ஃபிலிம் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் எ ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் அண்ட் கண்டெயின் செவரல் லேயர்ஸ். ஸோ அந்த ஃபிலிம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டாப் கோட் லேயர். ஸோ இதுதான் வந்து மேலே இருக்கும். டு ப்ரிவெண்ட் எமல்ஷன் ஃப்ரம் த ஸ்க்ராச்சர் ப்ரெஷர் ஆஃப் கண்டாமினேஷன் டியூரிங் யூஸ். ஸோ நம்ம இந்த டெஸ்ட் ஃபிலிமை நம்ம யூஸ் பண்ணும்போது அது மேலே எதுவும் ஸ்க்ராச்சஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ப்ரெஷர் கண்டாமினேஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ப்ரொடெக்டிவாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா எமுல்ஷன் லேயர். இது வந்து சில்வர் ஹேலைடு மேட் அப் ஆஃப் ஆனது. ரேடியேஷன் சென்சிட்டிவ் எமல்ஷன் லேயர் இஸ் கோட்டட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிம் பேஸ். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். The emulsion consists of a gelatin containing light sensitive silver halide crystals such as AgBr and AgCl. The light sensitive crystals change shape when exposed to light, which are then converted to a dark metallic silver, giving us the image generally that we see. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த இமேஜை வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடசிவ் லேயர். அடசிவ் லேயர் என்பது ஃபைம் அட்டாச்மெண்ட் ஆஃப் எ எமுல்ஷன் அண்ட் பேக்கிங் த லேயர் வித் த ஃபிலிம் பேஸ். ஃபிலிம் பேஸினுடைய பேக்கில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிலிம் பேஸ் டு ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் எமுல்ஷன் லேயர் அண்ட் டு டிரான்ஸ்மிட் லைட் டு வியூவிங் த இமேஜ். ஸோ இது எமல்ஷன் லேயருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய லைட் சோர்ஸ் மூலயமா அதில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் லேயர் டு ப்ரிவெண்ட் ஃபிலிம்
curling due to swelling of emulsion during processing to prevent reflection, stray light from the film support material back into the light sensitive area. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த லேயரை வந்து ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறதுக்கும் அது வந்து ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது. டிஜிட்டல் ரேடியோகிராஃபி. ஸோ டிஜிட்டல் ரேடியோகிராஃபினா one of the newest form of the radiographic imaging is digital radiography. It requiring no films. Digital radiography images are captured using their special phosphor schemes or flat panels containing micro electronic sensors. ஸோ இதுக்கு நமக்கு வந்து தனியாக வந்து நமக்கு வந்து டெஸ்ட் ஃபிலிம் வேணும், நம்ம ஃபிலிம் வச்சு இது பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இது நம்ம டிஜிட்டலைஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நோ டார்க் ரூம்ஸ் ஆர் நீடட் டு ப்ராசஸ் film, and capturing image can be digitally enhanced for increasing the detailing. Images are also easily stored when the digital form. ஸோ இதில் நம்ம வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அது நம்மளுடைய இமேஜ் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் ஈஸியாக வந்து ஸ்டோர் ஆகிடும். தேர் ஆர் எ நம்பர் ஆஃப் ஃபார்ம் டிஜிட்டல் ரேடியோகிராஃபிக் இமேஜஸ் இன்க்ளூட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரியல் டைம் ரேடியோகிராஃபி ஆர்டிஆர், அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபி சிஆர், நெக்ஸ்ட் வந்து டிரெக்ட் ரேடியோகிராஃபி டிஆர், கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி சிடி, இதை வந்து சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதான் வந்து டிஜிட்டல் ரேடியோகிராஃபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியல் டைம் ரேடியோகிராஃபி ஆர்டிஆர் அப்படின்றது வந்து த ரியல் டைம் ரேடியோகிராஃபி இஸ் எ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் whereby an image is produced electronically rather than on film, so they very little lag time occurs between the item between exposed to radiation and the resulting image. So because the image acquisition is almost instantaneous, radiographic image can be viewed as a part is moved and rotated. ஸோ ரியல் டைம் ரேடியோகிராஃபி அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக இருக்கிற அதை கேப்சர் பண்ணுறதை வந்து டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம சேவ் பண்ணி நமக்கு தேவையான டைமில் நம்ம அதை வந்து தேவைப்படுற மாதிரி பார்த்துக்கிறது தான் இந்த ரியல் டைம் ரேடியோகிராஃபி. அட்வான்டேஜஸ் அப்படின்னாக்கா மேனிப்புலேட்டிங் த பார்ட் கேன் பி advantageous for several reasons. It may be possible to image the entire component with one exposure. Viewing the internal structure of the part from different angular perspective can provide additional data for analysis. Time of inspection can often be reduced. So இதான் இதனுடைய advantage. Working procedure of real time radiography அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the fluorescent screen uses material that fluoresces when struck by radiation and produces the luminescence during the period of irradiation coming from the test object. ஸோ இதில் வந்து ரேடியோகிராஃபிக் சோர்ஸ் மூலயமா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டெஸ்டிங் ஆப்ஜெக்ட் மூலயமா நம்ம கொடுத்து அந்த ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் நம்ம கேப்சர் பண்ணும்பொழுது அது மூலயமா நமக்கு வந்து இமேஜ் இன்டென்சிஃபையர் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணுது. அது வந்து கேமராவில் போய் கேமராலேருந்து இமேஜ் ப்ராசஸ் போய் இமேஜ் ப்ராசஸ்லேருந்து நமக்கு மானிட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதான் வந்து ரியல் டைம் ரேடியோகிராஃபி. ஸோ இதுக்கு நம்ம தனியாக வந்து டெஸ்ட் ஃபிலிம் வைக்கணும், டார்க் ரூமாக இருக்கணும், அதை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. டைரெக்டாக நம்ம அந்த டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டில் நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இமேஜ் இன்டென்சிஃபையர் மூலயமா கேமரா மூலயமா டெவலப் ஆகி அது வந்து இமேஜ் ப்ராசஸிங் ஆகி மானிட்டரில் நமக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதான் வந்து ரியல் டைம் ரேடியோகிராஃபி. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபி. இட் இஸ் யூசஸ் த phosphor image plate that replaces the film in conventional radiography technique. ஸோ இதில் நமக்கு வந்து ஃபாஸ்பர் இமேஜிங் பிளேட் வந்து நம்ம அந்த ரேடியோகிராஃபி ஃபிலிமை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபி requires several extra steps to compare to the direct radiography. First, it indirectly capture the image of the component on a phosphor plate, then converts the image into digital signal that can be visualized on the computer monitor. So இது வந்து ஃபாஸ்பர் பிளேட்டில் வந்து கேப்சர் ஆகுது. கேப்சர் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து கம்ப்யூட்டர் மானிட்டருக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் விஷுவலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகுது. இமேஜ் குவாலிட்டி இஸ் ஃபேர் பட் கேன் என்ஹான்ஸ் யூஸிங்
appropriate tools and the techniques, that is adjusting the contrast brightness without compromising the integrity. It important to know how tools such as adjusting contrast affect the image. Care should be also be taken to make sure minor defects are not hidden after enhancements are made. So the working procedure பார்த்தோம்னாக்கா, as a laser scan imaging plate, light is emitted when X-ray gamma rays stimulated in the phosphor during exposure. The emitted light is converted in a digital wave using the analog to digital converter. So இதில் நமக்கு வந்து photo multiplier tube monitor imaging plate optical scanner laser beam. ஸோ நம்ம லேசர் பீம் மூலயமா ஆப்டிக்கல் ஸ்கேனர் மூலயமா நம்ம கொடுத்து பண்ணுறத அந்த இமேஜிங் பிளேட்டில் நம்ம கேப்சர் ஆகி அதை வந்து டிஜிட்டல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து மானிட்டரில் நம்ம பார்க்குற அளவுக்கு தேவையான அவுட்புட் டிஸ்பிளேவாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபி. டைரக்ட் ரேடியோகிராஃபி அப்படின்றத வந்து ஷார்ட்டாக டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். த டைரக்ட் ரேடியோகிராஃபி இஸ் த ஃபார்ம் ஆஃப் ரியல் டைம் ரேடியோகிராஃபி தட் யூசஸ் எ ஸ்பெஷல் ஃப்ளாட் பேனல் டிடெக்டர். ஸோ இதில் வந்து ஃப்ளாட் பேனல் டிடெக்டர் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். த பேனல் ஒர்க்ஸ் பை கன்வெர்ட்டிங் penetrating radiations passing through the test specimen into minute electrical charges. The panel contains many microelectronic capacitors. The capacitors form an electrical charge pattern image of a specimen. Each capacitor charge is converted into a pixel which from the digital image. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. இதுதான் மோஸ்ட் வைட்லி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. இதை வந்து சிடி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவோம். கிளாசிக்கல் digital radiography techniques cannot deliver any depth in front of information of defects in their radiographic images as they are purely two-dimensional. The computer tomography is a powerful technique for producing the 2D and 3D cross-sectional image of an object. It uses a real-time inspection system employing a simple positioning system and a special software. ஸோ இதில் வந்து எக்ஸ்ரே டியூப்ல இருந்து நம்ம எக்ஸ்ரே பீம் வந்து எக்ஸ்ரே சோர்ஸை நம்ம வந்து கொடுக்கும்போது அது டெஸ்ட் காம்பனன்ட் மூலயமா போய் இமேஜ் இன்டென்சிஃபயரில் வந்து கேப்சர் ஆகும். அந்த இமேஜ் இன்டென்சிஃபயரில் அனலாக் வீடியோ சிக்னல்ஸ் வந்து நமக்கு வந்து சிஸ்டம் மூலயமா வரும். இதில் வந்து பிசி வித் இமேஜ் கேப்சரிங் ஹார்ட்வேர். இதில் வந்து அந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ணுறோம். இதில் பார்த்தோன்னாக்கா டேர்னபிள் இன்டர்ஃபேஸ் யூனிட்ஸ். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் மூலயமா இந்த டேர்னபிள் இன்டர்ஃபேஸ் யூனிட் அப்படின்றத நம்ம வந்து லிங்க் பண்ணி அதை அந்த கீழே வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் டேர்னபிள் பிளேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நமக்கு அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு திருப்பணும், எந்த அளவுக்கு பொசிஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே சிஸ்டமில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஏற்ற மாதிரியான இடத்த நம்ம அந்த எக்ஸ்ரே யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி அதை நம்ம வந்து கேப்சரைஸ் பண்ணி அவுட்புட் வந்து நம்ம மானிட்டரில் வந்து டிஸ்பிளேயில் வந்து அவுட்புட் வந்து எடுக்க முடியும். இதான் வந்து கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி சிடி ஸ்கேன். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டோமோகிராஃபி மீன்ஸ் இமேஜிங் an object by taking measurement from the slices of its cross section. டோமோகிராஃபி அப்படின்றது வந்து ஆப்ஜெக்டினுடைய கிராஸ் செக்ஷன் ஸ்லைசஸ் மூலயமா நம்ம அதை வந்து மெஷர் பண்ணுறது தான் டோமோகிராஃபி. எக்ஸாம்பிள் வந்து ரேடியோகிராஃபிக் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டென்சைல் ஸ்பெசிமன். ஸோ அந்த டென்சைல் ஸ்பெசிமனுடைய வச்சு அதை நம்ம வந்து ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா சிடி ஸ்லைசஸ் த்ரூ செவரல் லொகேஷன் ஆஃப் அ டென்சைல் ஸ்பெசிமன்ஸ் ஆர் கேப்சர் அண்ட் யூசிங் சிடி இன்ஸ்பெக்ஷன். A number of slices through the object can be reconstructed to provide 3D view of the internal external structure details. Third one பார்த்தோம்னாக்கா the result 3D image can be manipulated and sliced in various ways to provide through understanding of the structure. First வந்து CT slices of different cross section. ஸோ இந்த டென்சைல் ஸ்பெசிமனுடைய கிராஸ் செக்ஷன் வேரியஸ் டிஸ்டன்ஸில் நம்ம அதோடைய கிராஸ் செக்ஷனை கேப்சர் பண்ணி அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் ரேடியோகிராஃபிக் இமேஜ். ஸோ ரேடியோகிராஃபிக் இமேஜஸை நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது மூலயமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா ஸ்லைஸ்டு 3D இமேஜ் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அந்த 3D இமேஜ் மூலயமாவும் நம்ம அதை வந்து மெஷர் பண்ணி அளவெடுக்க முடியும். இதான் வந்து கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி inspection.
ஸோ இன்டர்பிரேஷன் ஆஃப் த ரேடியோகிராஃப் அப்படின்றதுனாக்கா டு ஐடென்டிஃபை த டிஸ்கண்டினியூட்டி ஆன் த ரேடியோகிராஃப் அண்ட் த கோரிலேட் தெம் வித் their appearance and locations in a actual object. The essential steps interpretations are as the follows. Determine the accuracy of the identification of the radiograph. So radiograph இனுடைய accuracy அப்படின்றது ரொம்ப முக்கியம். Determination of the workpiece material and the manufacturing processing setup. ஸோ அதனுடைய மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸிங் செட்டப் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வெரிஃபை த ரேடியோகிராஃபிக் செட்டப் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ரிவ்யூ த ஃபிலிம் அண்டர் குட் வியூவிங் கண்டிஷன். ஸோ ஃபிலிம் வந்து குட் வியூவிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். Determine if any faults or irregularities indicate or present in the film. ஃபிலிமில் ஏதாவது irregularities இருக்கா அப்படின்றத பார்க்கணும். Identify any surface irregularities, verify the type. Surface irregularities ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். Evaluate relevance of discontinuities with code or specification requirement and prepare the radiographic report. ஸோ டிஸ்கண்டினியூட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு ரேடியோகிராஃபிக் ரிப்போர்ட் வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரேடியோகிராஃப் இன் த வெல்ட்மெண்ட். ஸோ வெல்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இல்லை என்ன டிஃபெக்ட்ஸ் வரும்னாக்கா போரோசிட்டி, ஸ்லாக் இன்க்ளூஷன், இன்கம்ப்ளீட் பெனட்ரேஷன், லேக் ஆஃப் ஃபியூஷன், டங்ஸ்டன் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபெக்ட்ஸ் வந்து வரும். இல்லை போரோசிட்டி அப்படின்றது வந்து ரவுண்ட் ஆர் எலங்கேட்டட் ஸ்மூத் டார்க் ஸ்பாட்ஸாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸ்லாக் இன்க்ளூஷன் அப்படின்றது வந்து டார்க் இர்ரெகுலர் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். இன்கம்ப்ளீட் பெனட்ரேஷன் அப்படின்றது வந்து கண்டினியூஸ் இன்டர்மீடியட் டார்க் லைன்ஸ் இந்த மிடில் ஆஃப் த வெல்டு. அண்ட் லேக் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்றது வந்து திக் டார்க் லைன் வந்து திக்காக இருக்கும். டங்ஸ்டன் இன்க்ளூஷன் அப்படின்றது வந்து ஒயிட் ஏரியா ஆஃப் ரவுண்ட் ஆர் இர்ரெகுலர் ஷேப். ஸோ இந்த டைப்பில் வந்து இதோட டிஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அட்வான்டேஜஸ் அப்படி எடுத்துனாக்கா இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரெசன்டட் பிக்சோரியலி. ஸோ நம்ம வந்து பிக்சரில் பார்த்தே நம்ம அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக சொல்லிட முடியும். பெர்மனன்ட் ரெக்கார்ட் இஸ் ப்ரொவைடட். ஸோ இந்த வரக்கூடிய இமேஜஸ் வந்து நமக்கு வந்து பெர்மனன்ட் ரெக்கார்டாக நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும். யூஸ்ஃபுல் ஃபார் தின் செக்ஷன், தின்னாக இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்சஸ் இன்டு ஸ்மால் கேவிட்டிஸ். ஸோ சின்ன சின்ன மைனூட் கேவிட்டிஸ்லையும் இது வந்து அக்சசபிளாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியும். டெக்னிக் இஸ் நாட் லிமிட்டட் பை மெட்டீரியல் டைப் ஆர் டென்சிட்டி. இது வந்து எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கும் எல்லா டைப் ஆஃப் டென்சிட்டி இருக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கேன் இன்ஸ்பெக்ட் அசம்பிள்டு காம்பனண்ட்டையும் நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மினிமம் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ரெக்வயர்ட். சென்சிட்டிவிட்டி டு change in thickness, corrosion, voids, cracks and material density changes. இதில் வந்து டிடெக்ட் போத் சர்ஃபேஸ் அண்ட் த சப்சர்ஃபேஸ் டிஃபெக்ட். ஸோ இதில் வந்து ஒரு மெட்டீரியலில் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸையும் அதோட இன்டர்னல் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸையுமே வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். லிமிடேஷன்ஸ் அப்படின்னாக்கா பாசிபிள் ஹெல்த் ஹசார்ட். ஸோ இது வந்து ஹெல்த் வைஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சரானது. நீட் டு டைரக்ட் த பீம் அக்யூரேட்லி ஃபார் 2-dimensional defect. Film processing and viewing facilities are necessary. Not suitable for automation. Automationக்கு இது வந்து suitable கிடையாது. Initial cost வந்து ரொம்ப high. Manly hours of technician training prior to use. Access both side of sample record for getting the exact information. Orientation of equipment and flaw can be critical. ஸோ இது வந்து காஸ்ட் வைஸ் அதிகம், மக்களுடைய ஹியூமனுடைய ஹெல்த்துக்கு வந்து டேஞ்சரானது. அட் த சேம் டைம் இதுக்கு வந்து லைசன்சிபிள் ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் காமா ரே ரேடியோகிராஃபி ஓவர் எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி. எக்ஸ்ரே ரேடியோகிராஃபியை விட காமா ரே ரேடியோகிராஃபியினுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா நோ எலக்ட்ரிக்கல் ஆர் வாட்டர் சப்ளை இஸ் நீடட். எக்யூப்மெண்ட் ஸ்மால் அண்ட் லைட்டர். மோர் போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் மோர் ரோபஸ்ட். More easily accessed, less scattered and greater penetrating power. Equipment initially less costly. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து வாட்டர் சப்ளை வந்து தேவை கிடையாது. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சின்னதாகவும் இருக்கும், போர்ட்டபுளாகவும் இருக்கும், ஈஸிலி அக்சசபிளாக இருக்கும், பெனட்ரேட்டிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும், காஸ்ட் வைஸுமே வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் காமா ரேஸ் ஓவர் எக்ஸ்ரேஸ்ன்னு எடுத்துட்டோம்னாக்கா புவரர் குவாலிட்டி ரேடியோகிராஃப்ஸ்.
Exposure time can be longer, source need replacing, radiation cannot be switched off, poorer geometric and sharpness, remote handling necessary. So இதனுடைய disadvantages. Next வந்து radiation safety நாக்கா ionization radiation அதாவது X-ray or gamma rays is an extremely important non-destructive testing tool, but it can pose a hazard to human health. So இது human healthக்கு வந்து ரொம்ப dangerous ஆனது. For this reason, special precaution must be observed when using them. Working around the ionizing radiation complicating matter further is a fact that gamma and X-ray radiation are not detectable by the human body. However, the risk can be minimized when the radiation is handled and managed properly. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக சேஃப்டியாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எந்த வித டேமேஜஸும் ஏற்படாது. தேர் ஆர் 3 பேசிக் மெத்தட் ஆஃப் ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூசிங் த அப்சார்பிங் மெட்டீரியல் அரவுண்ட் த சோர்ஸ். ஸோ சோர்ஸை சுற்றி நம்ம வந்து அப்சார்பிங் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீசிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த source and the personal. The radiation does rate at any point depends inversely on the sequence of distance from the source. Radiation sourceக்கும் நம்ம செக் பண்ணக்கூடிய ஹியூமன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ரெடியூசிங் த டைம் தட் இஸ் நெசசரி ஃபார் பர்சனல் டு நியர் த சோர்ஸ். ஸோ அதனுடைய டைமையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்தோம்னாக்கா pellets of radioactive material cannot be safely handled except by the special methods. Apart from hazard of radiation from the source where there would be contamination, hazards from particles of radioactive matter wiped up by anything touching the pellet. Artificial radiographic source of gamma radiographics are always applied as sealed source in the capsule by atomic energy authority of the supplying country. There should be no need for the industrial radiography ever to encounter the problem of handling unsealed sources. For transportation, handling the radioactive capsules must either be supported by a mass of material which absorb sufficient radiation for the dose rate on the outside of the container to be reduced to a safe level, using long tongue as a long rod or by the remote controlling handling equipment so that the distance between the source and the handle reduces the dose rate to safe value. So நம்ம ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஷீல்டிங்கும் அதுக்கு தேவையான ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸும் முறையான ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணி தான் அதிலிருந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்ள முடியும். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றியும் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றியும் அதனுடைய டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ் பற்றியும் அதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.